ஓகே, பரிமளா அண்ட் கோ படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போய் பார்ப்போம், ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் நல்ல படம் பார்த்துட்டு கருப்புக்கு அப்புறம் ஒரு படம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி டிக்கெட் போட்டேன். பட் படம் வந்து சூப்பர். ஆரம்பத்தில் வந்து படத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாபநாசம் படத்தில் வந்து நம்ம கமலஹாசன் சார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி இங்கே ஜெயராம் சார் வந்து படத்தை செட் பண்ணுறாரு. அப்படியே போக போக பார்த்தா இன்டர்வெல்ல ஒரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. ஓகே, கொலகாரனா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தா கடைசியா மிஷ்கின் சார் அவர் பங்குக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கல்ல ஒரு கதை, இந்த கதை இந்த பேட்டர்ன்லாம் நான் செட் பண்ணி வச்சதுன்னு அவரு ஒரு பக்கம் வராரு. ஸோ உங்களுக்கு படத்தோட இந்த லைனே வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி போகாது, டிஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு வந்து போகும். பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு மெசேஜோட ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங்கோட படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. படம் உண்மையா நல்லா இருக்கு. இந்த படம் வந்து இந்த ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் அப்படின்லாம் சொல்லாம எல்லா விதமான ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா படத்துல காமெடி இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு சில அந்த சின்ன சின்ன அந்த கனெக்ட் ரிலேட்டபிளா ஒரு சில மேட்டர் இருக்கும்ல அது இருக்கு. பிளஸ் அப்படியே நீங்க போனீங்கன்னா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை டேரக்டர் அவரோட டச்ல எப்படி கொடுத்துருக்காருன்றது இருக்கு. ஆனா படத்துல நம்ம பாண்டியராஜ் சாருக்கு எங்க கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப கேரக்டர்லாம் வைக்கல. படத்தை டோட்டலா அப்படி இப்படின்னு சுத்தி பார்த்தா ஒரு 5-10 கேரக்டர் இருக்கும். அதுலேயே ரொம்ப லீட் கேரக்டர் வந்து ஊர்வசி, அப்புறம் வந்து மிஷ்கின் சாரு, ஜெயராம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில மற்றும் பலர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்கெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு அவங்களோட பிளஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சாண்டி மாஸ்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சாண்டி மாஸ்டர் படத்துல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எக்ஸலென்ட். ஆனா என்னதான் சாண்டி மாஸ்டர் சூப்பரா பண்ணியிருந்தாலும் சாண்டி மாஸ்டர் எப்பயும் பாக்குற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல இருக்கு. அந்த லியோ படத்துல சாக்லேட் காஃபில அவர் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார்ல, அதே பேட்டர்ன்ல எல்லா படத்துலயும் அவருக்கு கேரக்டர் கொடுக்குறாங்களோன்னு தோணுது. இந்த வில்லனிசம் அப்படின்றத கொஞ்சம் டிஃப்ரெண்டா கூட ட்ரை பண்ணிருக்கலாம். பட் அது ஒரே பேட்டர்ன்ல இருக்க மாதிரி இருக்கு. நடுவில் வந்து லோகா பண்ணாரு, லோகாலே அதே மாதிரி கேரக்டர், இந்த படத்துல அதே மாதிரி கேரக்டர் அப்படின்னும் போது அவரை டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் இந்த படத்துல நம்ம எல்லாரும் பேச வேண்டிய நபர் யாரு அப்படின்னா அது ஜெயராம் சார் தான். இந்த படத்துல ஆல்ரெடி ஜெயராம் சாருக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு ஆக்டர் பண்ண போறதா, விஜய் சேதுபதி பண்ண போறதாலாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இந்த படத்துக்கு ஜெயராம் சார் தான் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. ஜெயராம் சாரை பத்தியெல்லாம் தாராளமா போய் பேசணும். தமிழ் சினிமா, மலையாள சினிமா, எல்லா சினிமா அவரை பத்தி பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அண்டர் ரேட்டட் நம்ம மற்ற பெரிய ஆக்டர்ஸுக்கு எல்லாம் கொடுத்த அளவுக்கான ஒரு ஹைப்போ ஒரு பாராட்டோ இன்னும் ஜெயராம் சார் கொடுக்கலையோன்ற மாதிரி தோணுது. பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஜெயராம் சாருக்கு அந்த தலகானோன்றது எப்பயும் இருக்காது. இப்போ கூட ரீசெண்டாக ஜெயராம் சாரோட இன்டர்வியூ பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷன் வந்து நீங்க எப்படி வந்து விஷயத்த வந்து அடாப்ட் பண்றீங்க அப்படின்னா, இதுல என்ன இருக்கு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா கத்துக்கிட்டாதான் அடுத்தடுத்து என்னோட இதுல வந்து நான் இதை வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த அளவுக்கான ஒரு ஆக்டரை வந்து நம்ம இன்னும் யூட்டிலைஸ் பண்ணலாம். அவரை இன்னும் நிறைய படத்துல கொண்டு வாங்க, படம் சூப்பரா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஷ்கின் சார் அதான் இப்போ எந்த ஒரு ஆக்டரையுமே ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் காமிக்கல. அவங்களோட அட்வான்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களோட பிளஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிளஸ்ல வந்து சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மிஷ்கின் சாரும் ஆஸ் யூஷுவல் எப்படி வருவாரோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் வராரு. பட் அவருக்குள்ள ஒரு சில விஷயத்த புகுத்தி கடைசியா நான் இவரை ரிவீல் பண்ணுவோம் பாரு ஒரு இதுல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் சார் வந்து ரிவீல் பண்ணது நல்லா இருந்துச்சு. அதான் பாண்டியராஜ் சார் அப்படின்னு பார்த்தா அந்த கிராமத்து ஸ்டைல்ல ஒரு படம், அதுக்குள்ள குட்டி குட்டி மெசேஜ், சிம்பிளான மெசேஜ், ஆனா பெரிய இம்பாக்ட் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல தான் பாண்டியராஜ் சாரை பார்த்துருப்போம். பட் இந்த ஸ்கிரீன் பிளேவும் இந்த டைரக்ஷனும் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரீசெண்டா இந்த விஜய் சேதுபதியோட ஒரு படம் வந்தது, அந்த படம் தலைவன் தலைவி படம் வந்தது இல்ல, அந்த படத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. எண்ட் ஆஃப் த்ரீ ஆடியன்ஸுக்கு பிடிச்சதான்னு கேட்டா ஆடியன்ஸுக்கு பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஷோ தான் நான் பார்த்தேன் அந்த படத்தை, ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். அப்பயே வந்து அவருக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த கை தட்டி பாக்குறது, சிரிச்சு பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆடியன்ஸ் எண்ட் ஆஃப் த்ரீ வெளில ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைடா வந்தாங்க. அதுதான் ஹீரோ ஹீரோயின் காம்போ வந்து நம்ம ஒரு படத்துக்கு பேசுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஜெயராம் சார் ஊர்வசி மேமோட அந்த காம்போ வந்து பேசலாம். செமையா இருக்கு. அதான் இவங்க ஒரு இடத்துல காமெடி பண்ணி ஸ்கோர் பண்றாங்க, திருப்பி இவர் ஒரு இடத்துல காமெடி பண்ணி ஸ்கோர் பண்றாரு. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு வரும்போது இதுதான் யதார்த்தமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படிதான் இருக்கும்ன்றத வந்து சூப்பரா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வேற யாரை கொண்டு வந்தாலும் அந்த அந்த கேரக்டர் நடிக்கணுமே நடிச்ச மாதிரி இருக்கும். பட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மிடில் கிளாஸ்ல இந்த மாதிரி பிரச்சனை வந்தா என்ன சால்வ் பண்ணுவாங்க, எப்படி அவங்க நடந்துப்பாங்களோ அதை அப்படியே அப்ரப்டா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான டேலண்ட்ஸை சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் சாருக்கு கிரெடிட் கொடுக்கறதா, இந்த வயசானாலும் இந்த ஸ்கிரிப்டோட ப்ராப்பரா ஜெல் ஆகி சூப்பரான ஒரு அவுட்டை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசி மேம் ஜெயராம் சாரை பாராட்டுறதா தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே அந்த ரெண்டு பொண்ணுங்க கேரக்டரா பண்ணவங்களும் சரி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண லைக் இந்த சாண்டி மாஸ்டர் அவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே மாஸ் பண்ணிட்டாங்க. படத்துல நெகட்டிவ் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் லைட்டா அந்த லேக் மட்டும் ஃபீல் ஆச்சு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு தாராளமா 4 கொடுக்கலாம். போய் பாருங்க தியேட்டர்ல.
அது எல்லாமே சொல்லிட்டாங்க ப்ரோ. அதான் மெசேஜ்ன்றது அந்த இந்த கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் டைம்ல தான் நீங்க வந்து என்னன்றதே புரிஞ்சுப்பீங்க. அது இந்த ட்ரக்ஸ் விஷயமா ஒரு மேட்டரை வந்து உள்ள புகுத்தி இருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது வேற ஒரு ஃப்ளோல இருக்கும், முடிகிறது வேற ஒரு எண்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் நடக்கிறதான் கதை. ஆமா ப்ரோ. இப்ப ரீசெண்டா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியோ 2 மாசத்துக்கு முன்னாடியோ ஒரு பையனை ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஒரு வடக்கனை போட்டு அடி அடின்னு அடிச்சு இந்த இது பண்ணாங்க பாருங்க, இந்த வீடியோ கூட வந்துச்சுல. அந்த மாதிரியான லிட்டரலா ஒரு விஷயத்த வந்து இங்க ஒரு மெசேஜா கொடுத்துருக்காங்க. அதான் சொல்ல வேண்டிய மெசேஜா ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது நல்ல கலகலகலன்னு இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து நம்மள வந்து மனசு வந்து நிறைய இடங்கள் வந்து டச் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு வாழ் இருந்தாலே நம்மளால சமாளிக்க முடியாது. பெண் குழந்தைன்றது மகாலட்சுமி, சரஸ்வதி. பெண் குழந்தைங்கனாவே இன்னொரு அம்மா அப்படின்றது ட்ரெண்ட்ல இருக்கும்போது அதுல வந்து 2 பொண்ணுங்க 2 அருந்த வாழ் இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு படத்தை. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு போதை கலாச்சாரத்தினால நம்ம பிள்ளைகள் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போறாங்க அப்படின்றத ரொம்ப அழகா அற்புதமா, பெற்றவங்களுக்கு பெரிய சொத்தை பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் இதுல வந்து ரூட் மாதிரி இதுல அழிஞ்சிடக்கூடாதுன்றத ரொம்ப அழகா தத்துரமா சூப்பரா பண்ணியிருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு விடிய காலம் பிறக்கணும்னா காவல்துறைக்கு நீங்க வந்து ஃபுல் பவர் கொடுக்கணும். காவல்துறைக்கு நீங்க பவர் கொடுக்காம நீ அவனை பிடி இவனை பிடி அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க காவல்துறைக்கு ஃபுல் பவர் கொடுக்கணும். நல்லா பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் அவர்கள் வந்து நிறைய படங்களை வந்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு இல்லைங்களா? இதுல வந்து ஒரு ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தா எப்படி இருப்பாருன்னு ரொம்ப யதார்த்தமா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருங்க. சாண்டியை வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அடிச்சு வெளுத்துன்ற மாதிரி வருது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து மனசுல நிக்குது. ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு அம்மா அப்பா இருந்தா எப்படி இருப்பாங்க, ஒரு கலகலன்னு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. கேரக்டராவே அவங்க தெரியல, நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. அவருடைய போன படம் நான் தலைவன் தலைவி நான் படம் பார்த்தேன். அது வந்து கணவன் மனைவிக்கு உண்டான படமா இருந்தது. இந்த படம் வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் மக்களுக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் உண்டான ஒரு படமா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஏன்னா இன்னைக்கு போதை கலாச்சாரம்ன்றது இன்னைக்கு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாதான் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியுன்றத ரொம்ப அற்புதமா, ரொம்ப அவருடைய ஸ்டைல்ல பாண்டியன் அவர்கள் ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த காம்போ வந்து நீங்க சொல்லவே வேண்டாம், பயங்கரமா வந்து வயிறு வலிக்க சிரிக்க வச்சுட்டாங்க அவங்க. ரொம்ப நல்லா சூப்பரா கன்வே பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல போதை கலாச்சாரம் தானே அழிஞ்சு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கிறோம். நம்ம வெட்டுறது குத்துறது எல்லா வேலையும் எது பண்றான். போதையினால அம்மா யாரு அக்கா யாரு எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனை நீங்க ஒடுக்கணும்னா காவல்துறைக்கு வந்து நீங்க பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்தாதான் திருட எங்க இருக்கான பிடிச்சி அவனை பிடிச்சி அமுக்க முடியும். கோழி அமுக்கிற மாதிரி அவன் அமுக்க முடியும். நீங்க காவல்துறைக்கு நீங்க பவர் கொடுக்கலாம், அவன் எப்படி பண்ண முடியும்? அது ரொம்ப அழகா தத்ரூபமா பண்ணிருக்காருங்க. ரொம்ப நல்ல படங்க. குடும்பத்துக்கு உண்டான படம், மக்களுக்கு உண்டான படம், இளைஞர்களுக்கு உண்டான படங்க இதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி. அருமையா எடுத்திருக்காரு. இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு உண்டானதும் 80s 90s இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான ஜோனலாவும் அவங்க ஊர்வசி அவர்களும் நம்ம இவங்க ஜெயராம் அவர்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னைக்குள்ள ஜெனரேஷன் தகுந்த மாதிரி நம்ம சாண்டி மாஸ்டர் அப்புறம் அந்த 2 பெண் குழந்தைங்க 2 பேர் பண்ணிருக்காங்க. அருந்தவாள் 2மே சூப்பரா இருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. வீட்டுல 2 பெண் குழந்தைங்க தான் எப்படி இருக்கும்? 2 பசங்க தான் சமாளிச்சிடலாம், 2 பெண் குழந்தைங்க தான் நீங்க சமாளிக்க முடியாது. ஆனா பெண் குழந்தைங்க என்ன சேட்டை பண்ணாலும் எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சமாதானம் ஆயிரும் இல்லைங்களா? அதை ரொம்ப அற்புதமா சூப்பரா பண்ணிருக்காருங்க சார். எல்லாருமே பார்க்கணும் சார், பெத்தவங்க மத்தவங்க இளைஞர்கள். இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான ஒரு படங்க. இன்னைக்கு போதை கலாச்சாரம்ன்றது நம்ம நாட்டுல எல்லா இடத்துலும் ரொம்ப பெருகி வந்துருச்சு. அதுல இருந்து நம்ம பிள்ளைகள் வந்து மாட்டிக்க கூடாது, மாட்டிக்கிட்டாங்கன்னா சீரழிஞ்சிருவாங்கிறது ரொம்ப அற்புதமா ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காரு பாண்டியராஜன் அவர்கள். கண்டிப்பா 100% இருக்குங்க. ஏன்னா பிள்ளைகள் தான் பெரிய சொத்து. பெத்தவங்களுக்கு பணம் காசு போயிடும், ஆனா பிள்ளைகள் அப்படி கிடையாது. பிள்ளைங்க தான் பெரிய சொத்து. அந்த பிள்ளைகளை நம்ம பத்திரமா பாத்துக்கணும். பார்த்து வளர்க்குற குழந்தைங்க வழி தவறி போகும் பொழுது அதை ரொம்ப அப்செட் ஆகி பாக்குறது வந்து பெத்தவங்க மட்டும்தான். அந்த வழி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அனுபவிச்சாதான் அந்த வழி தெரியும்பாங்க இல்லையா? அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த படத்தை ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு? மோசமா இருக்குல்ல. அந்த வெயிலுக்கு 2.5 மணி நேரம் உள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் படம். இதுதான் இவ்வளவுதான் படம். இந்த படம் சுமாரா இருக்கு பிரதர். படம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. என்னன்னா பாண்டியராஜ் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைல்லே பண்ணிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு அவர் நான் நெல்சன் மாதிரி ட்ரை பண்றேன்னு கோலமா கோகிலா டாக்டர் இதெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. ஏதோ ஒன்று குறையுது படத்துல. பாப்பநாசம் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஜெயராம் ஊர்வசி வச்சு ட்ரை பண்ணதை விட சந்தானத்தை வச்சு ட்ரை பண்ணிடலாம். சந்தான டீம் இருக்குல்ல, லுலு சபா மாறன் அவங்களெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிடலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று குறையுது படத்துல, அதுதான் மிஸ்ஸிங். மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் கதையில என்னன்னா
அங்கங்க ஒரு பிரதர் ஒரு செஸ் விளையாடுற மாதிரி தான் இருக்கு. அடுத்த மூவ் என்ன அப்படிதான் இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். ஆனா அந்த செஸ் விளையாடுற கேமே ஒரு சுமாரான கேமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு நிறைய இடத்துல லேக் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். எனக்கு தலைவன் தலைவி படத்துல பெருசா எனக்கு மிஸ்டேக் தெரியல, படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல பாண்டியராஜ் சார் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாரு, அவரோட ஃபிளேவர் மிஸ் ஆகுதோன்னு தோணுது. அதுதான் ப்ரோ. கிளைமேக்ஸ்ல மெசேஜ்ன்ற பேர்ல சிலதெல்லாம் வந்து பண்ணாங்க, நல்லாதான் இருந்துச்சு. நான் என்னன்னா பாண்டியராஜ் சார் வந்து ஒரு மெசேஜ்ன்ற விஷ்ணு விஷாலை வச்சு கிரிக்கெட் சம்பந்தமா ஒரு படம் எடுத்தாரு. அது பாண்டியராஜ் அவரு தானே எடுத்தாரு, அவரு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த படம் அவர் எடுத்திருந்தாருன்னா அந்த மாதிரி அது ஒரு நல்ல மெசேஜ். ஆனா ஏன்னா அதுல சொல்லியிருப்பாரு நம்ம நாட்டுலதான் விளையாடாமலே தோத்து போறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதுலயும் சில மெசேஜ் எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், மிஸ்கின் சாருக்கே ஒண்ணு காமெடினா காமெடி ட்ரை பண்ணிடணும், ஒண்ணு கண்டென்ட் சீரியஸ் கண்டென்ட்னா சீரியஸ் ட்ரை பண்ணணும். இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் பண்ணதுனால அது ஏதோ ஒரு மேட்ச் ஆகலையோன்னு மாதிரி இருந்துச்சு. நான் ஃபுல்லா எதிர்பார்த்தது என்னன்னா ஒரு ஜாலியா இருக்கும், ஒரு சந்தானம் படம் A1 மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து வந்தேன். அந்த வாழைப்பழத்துல குத்திட்டு ஓடுவார் பாரு, அதெல்லாம் சரியான காமெடி. அது மாதிரி ஒரு 4 காமெடி வச்சிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு அப்படியே வேற மாதிரி பண்ணிட்டாரு. பாண்டியராஜ் சாரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நெல்சன் தான் தெரியுறாரு, பாண்டியராஜ் சார் தெரியல. ப்ரோ மோசமான படம் இல்ல ப்ரோ, கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க தியேட்டருக்கு வரலாம், வந்துட்டு நீங்க படம் பாருங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு பிரதர். இப்ப வெறும் சுப்மான் கில்லும் சாய் சுதர்சனம் நம்பியே குஜராத் நாசமா போச்சுல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதுதான் இங்க ப்ராப்ளம். வெறும் 2 பேரை மட்டுமே நம்பி ஒரு 3 பேரை மட்டுமே நம்பி நம்ம ஒரு படத்தை ஃபுல்லா நான் என்ன கேக்குறேன்னா, கருப்பு படத்துல லுல்லு சபா மாறன் வராருல, சும்மா ஒரு இன்ஸ்பெக்டர் கூட ஃபிலிம்ஸ் போட்டு பாக்குறாரு. இன்ஸ்பெக்டர் தான் ஆகும்ல, இன்ஸ்பெக்டர் கூடாது நான் வாழறேன்னு சொல்றாருல, அந்த மாதிரி அவரை ஏன் யூஸ் பண்ணல? அந்த மாதிரி ஒரு 4 பேரை இன்னும் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா காமெடிக்கு இங்க பஞ்சம் இருந்திருக்காரு. இங்க காமெடி கொஞ்சம் பஞ்சம் இருக்கு, அதுதான் இந்த படத்தோட ப்ராப்ளம். மத்தபடி ஓகே, நீங்க ஃபேமிலியோட டீசெண்டா பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு இந்த படத்துல. ஆமா, ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு இந்த படத்துல, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, அது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்றாங்க, ஒரு மிக்சடா இருக்கு படம் வந்து நாங்க நம்பி வந்தோம், ஆனா பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு படம் பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. எனக்கு காமெடி மிஸ் பிரதர், காமெடி நிறைய பண்ணிருக்கணும், அதெல்லாம் மிஸ். நம்ம ஆல்ரெடி வந்து கோலமாவு போய்க்கலாம், பாபநாஸ் எல்லாம் பார்த்ததால வந்து எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதான் அந்த ஸ்டைல் தான், பாபநாசம் அப்புறம் வந்து கோலமாவு போய்க்கலாம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ்ல போட்டு அரைச்சி கொடுத்துருக்காங்க, எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அவங்களுக்கு ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமா ஆடியன்ஸா எனக்கு ரொம்ப பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கண்டிப்பா லேக் அடிக்குது.